வேளையில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யோசுவா 3:5. யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்போது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யணும் தானே? அற்புதங்கள் எல்லாவற்றையும் செய்யணும். அப்போது எது தடையாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்முடைய பரிசுத்தம் குறைவாக இருக்கும் பொழுது, இல்லை தேவன் வெறுக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, தேவன் விரும்பாத காரியங்கள் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்விலே அற்புதங்கள் நடைபெறுவதற்கு அது தடையாக இருக்கிறது. சரிங்களா? இங்கே பார்க்குறோம் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்கள் கானானுக்குள்ளே செல்வதற்கு யோர்தான் நதி குறுக்காக இருக்குது. இப்போ இந்த யோர்தான் நதியை கடந்து போகணும். யோர்தான் நதியை கடந்து போகணுன்னு சொன்னால் அது லேசான காரியம் கிடையாது. அந்த யோர்தான் நதி, தேவனாகி கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சுருந்தார். அந்த யோர்தான் நதியை பிரித்து அதன் வழியாகத்தான் தம்முடைய பிள்ளைகளை நடத்தி அந்த பக்கத்தில் கொண்டு போகணும். அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யணும். இல்லைன்னு சொன்னால் ஜனங்கள் என்ன பண்ண முடியாது, அந்த பக்கம் போய் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேவனுடைய ஆசீர்வாதமான கானான் தேசத்தில் அவர்கள் என்ன பண்ண முடியாதுங்க, வாசம் பண்ண முடியாது. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சுருக்கார். தெரியுங்களா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சுருக்கார். நிறைய ஆசீர்வாதங்களை வச்சுருக்கார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் வேணும். ஏன் பரிசுத்தம் வேணும்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பரிசுத்தம் இருந்தால் தான் ஆண்டவர் வாசம் செய்ய முடியும். சரிங்களா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாத ஒருத்தரும் தேவனை என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் உள்ள ஒரு இடத்துல தான் ஆண்டவர் வாசம் செய்ய முடியும். பரிசுத்தவான்களுக்குள்ள தான் ஆண்டவர் இருக்க முடியும். அசுத்தமாக இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க முடியாது. அசுத்தமான வாழ்க்கையில் ஆண்டவர் ஒருபோதும் வாசம் பண்ணவே முடியாது. பரிசுத்தம் என்பது அவருக்குரிய மகிமை. அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருந்துச்சுன்னா எல்லா நன்மையும் தானாக வந்துடும். விசுவாசம் வந்துடும், கீழ்ப்படிதல் வந்துடும், தாழ்மை வந்துடும், அன்பு வந்துடும், சகித்தன்மை எல்லாம் வந்துடும். எது இருந்துச்சுன்னா? பரிசுத்தம் இருந்துச்சுன்னா. ஆமாம், பரிசுத்தம். தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம், ஆண்டவர் அதிகமாக சிநேகிக்கிற பரிசுத்தம். எண்ணத்தில், பேச்சில், பார்வையில், நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்கணும். ஏன்னா பரிசுத்தத்தை தான் ஏசாமி அங்கே இருப்பார். பரிசுத்தத்தை தான் தேவன் அங்கே இருப்பார். அவர் இருந்தால் தானே அற்புதம் நடக்கும். அவர் இல்லைன்னா எப்படி அற்புதம் நடக்கும்? இப்போது யோசுவா ஜனங்களை பார்த்து, நீங்கள் பரிசுத்தம் பண்ணியே ஆகணும். நிறைய அசுத்தமான காரியங்களை என்ன பண்ணிட்டீங்க, வனாந்தரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம், நிறைய பரிசுத்த குலைச்சலான காரியங்கள்லாம் நீங்கள் செஞ்சிட்டீங்க. இப்போது கானான் தேசத்துக்குள்ளே போகணும். யோர்தான் நதியை அதை கடந்து தான் போகணும். அந்த நதியை கர்த்தர் பிரிக்கணும்னு சொன்னால்
அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதம் நடக்கணும்னு சொன்னால் நீங்கள் பரிசுத்தப்படணும். இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஆண்டவரை துதிக்கலாம், ஆராதிக்கலாம், சரிங்களா? நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட முக்கியமான ஒன்று என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம் ரொம்ப அவசியம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறல்ல, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். சரிங்களா? எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணணும், அற்புதம் நடக்கும். இல்லைன்னு சொன்னால் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள்லாம் நடக்காது. அற்புதம் நடந்தால் தான், சரிங்களா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறான்னு சொல்லி எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். அற்புதம் நடக்கலைன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறத ஒருத்தரால் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. பாருங்கள், இவங்க தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டதுனால கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா, அந்த யோர்தான் நதியை பிரித்தார். அதுவும் பார்த்தீங்கன்னா அறுப்பு காலத்தில் முழுவதுமாக கரை புரண்டு போகிறா தண்ணியை. அந்த தண்ணி என்ன பண்ணார் தெரியுங்களா, அப்படியே மேலிருந்து ஓடுகிற தண்ணீர் அப்படியே நின்று அவங்களுக்கு வழி விட்டுச்சான். ஜனங்களெல்லாம் அப்படியே கடந்து போனாங்க. இன்னொரு விஷயம், எதிரிகளுக்கெல்லாம் என்ன நினைப்பாக இருந்ததுன்னா, இந்த யோர்தானை கடந்து அவங்களால வர முடியாது, யோர்தான் அவங்கள தடுத்து போட்டுடும்னு சொல்லி எல்லா எதிரிகளும் நினச்சாங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தர் யோர்தான் என்ன பண்ணார், வற்றி போக பண்ணினார் கொஞ்ச நேரம். அதனால் என்ன நடந்துச்சு தெரியுமா, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார் என்று சொல்லி எதிரிகளெல்லாம் பயந்து நடுங்கினார்களாம். பரிசுத்தம் அற்புதங்களை செய்கிறது மாத்திரமல்ல, எதிரிகளை நடுங்க செய்கிறதா இருக்கிறது. யோசுவா 5வது அதிகாரத்தில் 1வது வசனம் பார்க்குறோம். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தான் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்து அருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். அது மாத்திரம் அல்ல, நல்லா கவனிச்சிங்க. யோசுவா 4ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம், பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறிந்து கொண்டார்கள். இதெல்லாம் எப்படி நடக்கும் சொல்லுங்க? நான் பரிசுத்தமா இருக்கேன். ஆமாம், இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல காணப்படுகிற ஒரு பெரிய குறை என்னன்னா, பரிசுத்தம் இல்லாததுதான். கர்த்தர் சொல்றார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களை வேத வசனத்தின் மூலமாக பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களை கீழ்ப்படிறது மூலயமா பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. தேவன் வெறுக்கிற காரியங்களை விட்டுட்டு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாக, அதாவது தேவனுக்கு பிரியமாக ஆசரித்து பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் வேணும். அப்போ தான் நிறைய காரியங்கள் நமக்கு நன்மையாக இருக்கும். நிறைய வாக்குத்தத்தங்கள் அப்போ தான் நிறைவேறும். அப்போ தான் புறஜாதி மக்கள், தேவனை அறியாதவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிறதை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஆமென்.